பொது காலம் 10ஆம் வாரம். இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இயேசுவின் திருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். இன்று புனிதர் ஒலிவியா. ஒருமுறை டூனிஸ் நகரிலிருந்து வேட்டையாடும் நோக்கில் ஒலிவியா இருந்த காட்டுக்கு வேட்டையாட வந்த சிலர் அங்கே ஒலிவியாவை கண்டு அவரது அழகில் ஆசை கொண்டு அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றனர். ஆனால் ஒலிவியா இறை வார்த்தைகளை கொண்டு அவர்களையும் மனம் மாற்றினார். பாகான் இன இளைஞர்களாகிய அவர்கள் அனைவரையும் கிறிஸ்தவ வேதத்திற்கு மனம் மாற்றினார். அவர்களுக்கு அங்கே திருமுழுக்கு அளித்தார். காட்டிலிருந்து வெளியே வந்த ஒலிவியா டூனிஸ் பிராந்தத்தில் உள்ள நோயுற்ற மக்களை அற்புதமாக குணமாக்கினார். துன்புறும் மக்களை அதிசயமாக ஆறுதல் படுத்தினார். எண்ணற்ற பாகானின மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மனம் மாற்றினார். இவற்றையெல்லாம் கேள்வியுற்ற ஆளுநர் ஒலிவியாவை கைது செய்து சிறையில் அடைத்தார். மனமாறி வருத்தம் தெரிவித்த கிறிஸ்தவ விசுவாசத்தை கைவிட சந்தர்ப்பம் அளித்தார். ஆனால் இவை யாவற்றையும் மறுத்த ஒலிவியா கிறிஸ்துவ விசுவாசத்தை கைவிட தீர்க்கமாக மறுத்தார். சிறையில் அடைக்கப்பட்ட ஒலிவியாவின் ஆடைகள் களையப்பட்டன. சிறுமி என்றும் பாராமல் இரக்கமற்ற வகையில் அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டார். கொதிக்கும் எண்ணெயில் உள்ள கொப்பரையில் மூழ்கடிக்கப்பட்டார். ஆனால் இத்தகைய சித்திரவதைகள் அவருடைய உடலில் எவ்விதத்திலும் தீங்கு இழைக்கவில்லை. அதுபோல கிறிஸ்துவ விசுவாசத்தை கைவிடும் அளவுக்கு அவரது மனமும் பலவீனப்படவில்லை. இறுதியில் கிபி 463ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஒலிவியாவின் தலை துண்டிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். அவரது ஆன்மா ஒரு புறாவடுவில் வானோக்கி பறந்து சென்றதாக கூறப்படுகிறது. முதல் வாசகம். இஸ்ராயலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனம் 1 முதல் 6. அந்நாள்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்வே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம்,
நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது. இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவர் உம் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயலை காக்கின்ற அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரே உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலவும் உம்மை தீண்டாது. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். நற்செய்தி வாசகம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இயல் 1 முதல் 12 முடிய.
அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்வை மலை பிரசங்கத்தில் ஆரம்பிக்கிறார். இதில் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் என்று பல முறை சொல்லப்படுகிறது. நாம் இந்த வாசகத்தை மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்ப்போமேயானால் நாம் இதில் எவ்வகை பேறு பெற்றோர் அந்த இடத்தில் நாம் இடம் பெற்றிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்கிறார். இதில் அதிகமாக என் மனதை தொட்டது அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர்.